சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல இழப்புகளை நாம் எல்லோரும் கண்டாலும் துதிப்பதில் நாம் சோரவில்லை. ஆமே. ஏன்னா வசனம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தது. ஐ வில் எக்ஸால்ட் ஹிம் அட் ஆல் டைம்ஸ். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் தாவீது சொன்னான் 30ஆம் சங்கீதத்தில், சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், பட் ஜாய் கமத் இன் த மார்னிங். காலையின் களிப்பில் உங்களை சந்திப்பேனாரு. உபத்திரவங்களும் கடினங்களும் ராத்திரிகளும் நமக்கு முன்னே கடினமாக இருக்கும்போதும் துதிப்பாடி காத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்ற தீவிரமாய் வருவார். எத்தனையோ துன்பங்கள், புறக்கணிப்புகள், பழிச்சொல்கள் இத்தனையும் நீங்கள் தாங்கி இன்னும் கர்த்தரை துதிக்கிறீர்களே, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதியில நம்ம நிலைச்சிருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எரிகோவின் மதில்களை சுற்றும் போது கர்த்தர் ஜோஷுவாவுக்கு சொன்ன வார்த்தையில, ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதும் போது நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள், யூ வில் ஷவுட் அப்படின்னார். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, and when you shout, அந்த ஆர்ப்பரிப்பு என்பது தேவ ஜனங்கள் வாயில் புறப்படுகிற துதி. அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். எக்காலம் ஓதினார்கள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்திற்கு தான் மதில்களை கர்த்தர் உடைத்தார். எந்த சூழ்நிலையிலும் துதி நம்ம வாயை விட்டு விலகாததாய் கர்த்தர் காத்துக்கொண்டு உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். தோத்திரம் பண்ணே உபத்திரவம் போச்சு என்ற ஒரு பாடலை ஐயா மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பாடினார்கள். சேர்ந்து கரம் தட்டி அந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா. தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடின தரித்திரம் போச்சு. தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடின தரித்திரம் போச்சு. ஹல்லேலூயா 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 நான் ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா 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 நான் ஆடி பாடுவேன். கரங்களை தட்டும். 1 2 3 4. அல்லேலூயா சொன்னதால அள்ளல் நீங்கி போச்சு, உள்ளமெல்லாம் இன்பத்தால பொங்கி எழலாச்சு. அல்லேலூயா சொன்னதால அள்ளல் நீங்கி போச்சு, உள்ளமெல்லாம் இன்பத்தால பொங்கி எழலாச்சு. ஆண்டவரே அழைச்சதால ஆபத்து நீங்கி போச்சு, ஆண்டவரே அழைச்சதால ஆபத்து நீங்கி போச்சு. வேண்டி வேண்டி துதிச்சதால வேதனை நீங்கி போச்சு, வேண்டி வேண்டி துதிச்சதால வேதனை நீங்கி போச்சு. தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதித்து பாடினே தரித்திரம் போச்சு. தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. தரங்களை தட்டுமா. தேவை நிறைவாச்சு, கர்த்தாவே என்றதால கட்டுகள் உடைஞ்சு போச்சு. தேவனே என்றதால தேவை நிறைவாச்சு, கர்த்தாவே என்றதால கட்டுகள் உடைஞ்சு போச்சு. வல்லவரே என்றதால வல்லமை கிடைக்கலாச்சு, வல்லவரே என்றதால வல்லமை கிடைக்கலாச்சு. நல்லவரே என்றதால நன்மை கிடைக்கலாச்சு, நல்லவரே என்றதால நன்மை கிடைக்கலாச்சு.
ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. நண்பரே என்றதால அன்பு அதிகமாச்சு, நண்பரே என்றதால நட்பு நெருங்கி போச்சு. அன்பரே என்றதால அன்பு அதிகமாச்சு, நண்பரே என்றதால நட்பு நெருங்கி போச்சு. இன்பரே என்றதால இதயம் பூரிப்பாச்சு, இன்பரே என்றதால இதயம் பூரிப்பாச்சு. உன்னதரே என்றதால உள்ளம் நிறைவாச்சு, உன்னதரே என்றதால உள்ளம் நிறைவாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. கரங்களை தட்டுமா தலைக்கு மேல. தேவை நிறைவாச்சு, கர்த்தாவே என்றதால கட்டுகள் உடைஞ்சு போச்சு. தேவனே என்றதால தேவை நிறைவாச்சு, கர்த்தாவே என்றதால கட்டுகள் உடைஞ்சு போச்சு. வல்லவரே என்றதால வல்லமை கிடைக்கலாச்சு, வல்லவரே என்றதால வல்லமை கிடைக்கலாச்சு. நல்லவரே என்றதால நன்மை கிடைக்கலாச்சு, நல்லவரே என்றதால நன்மை கிடைக்கலாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் ஆடி பாடுவேன் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் ஆடி பாடுவேன். ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடினே என் தரித்திரம் போச்சு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு பாடலை நம்ம பாடுவோம். என் ஆத்துமாவும் சரீரமும் உமக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் மகிமையின் மேகமே உமக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் தியானத்தோடு இதய ஏக்கத்தோடு சிந்தனைகளை ஏகப்படுத்தி சிந்தனை சிதற விடாமல் நாம் தேவனை ஆராதனை செய்வோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும்,
என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் மகிழ்ந்திருப்பே. என் அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீர் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீர் வாசம் செய்யும். கர்த்தாவே கரத்தில் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே கரத்தில் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீர் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் நீங்க வாசம் செய்யும். கரமுயர்த்தி ஒரு குரலாய்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, your throne is highly exalted above every other name. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேல உயர்த்தப்பட்ட நாமம். உம்மை போற்றி வணங்கி ஆராதனை செய்கிறோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். யெகோவா என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. என் தேவன் ஞானத்தில் சிறந்தவர்,
மனிதர்கள் தங்களுடைய அறிவால் சொல்வார்களே, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பாங்க. என் ஆண்டவர் ஒரே கல்ல 1,00,000 மாங்காய் அடிப்பார். ஒரே கொரோனா வச்சு உலகத்தை அசைச்சு காமிச்சார். விஞ்ஞானிகள் தத்தளித்து நிற்கிறார்கள். சயின்ஸ் உதவி செய்ய முடியவில்லை. உலகமே அரசாட்சியாளர்கள், அறிவாளிகள், ஞானிகள் தத்தளித்து நிற்கும் போது அது நடுவிலும் தேவனுடைய ஞானத்தின் நிறைவனால் நம்ம இந்த தூரம் நடத்துகிறார். அவர் யோசனையில் பெரியவர். அவர் அறிவுக்கு நிகர் யாரும் இல்லை. He is greater than the greatest. He is wiser than all the wise men in the world. அவர் அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிகர் ஒருவரும் இல்லை. அவரை போற்றி பாடுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை. ஹல்லேலூயா லார்ட். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானான்னு சொல்லுவோமா? ஓசானா உன்னத தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தெய்வமே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் வீடு வெள்ளியே, ஆராதனை
ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஹோசானா உன்னத தெய்வமே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். சேர்ந்து கரங்களை தட்டி வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். தட்டோமா கரங்களை உற்சாகமா. அபிஷேகத்தால் நிறைந்திடுவே, ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். தலைக்கு மேல கரங்களை தடுவோமா. நேசத்தால் சோகமானே, உன் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. நேசத்தால் சோகமானே, உன் பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உங்க அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வே. உங்க அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன். கரங்களை தட்டி வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா.
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்பா, உமக்கு நன்றி. உங்க குமாரனை எங்களுக்கு தந்தீரே. குமாரனையே நான் உங்களுக்கு தந்தேன்னா மற்ற இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாமல் இருப்பது எப்படி என்று வேதம் கேட்டது போல அவரை தந்தபோது கல்வரியில் அவர் முடித்த பணிகளில் எல்லாவற்றையும் தந்திருக்கீங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்க நீர் பாவமானீர். எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற நீர் தரித்திரரானீர். எங்களை உயர்த்த நீர் தாழ்த்தினீர். எங்களை உயர்த்தலச் செய்ய நீர் மரித்து உயிர்த்தீர். கர்த்தாவே, உங்க குமாரனின் செயல்கள் எவ்வளவு வல்லமை மிக்கது. உங்க பொன்முகத்தை பார்த்து உங்க குமாரன் செய்தவர்களை போற்றி போற்றி நாங்கள் பாடுகிறோம், துதிக்கிறோம், சொல்லுகிறோம். அவர் செய்த காரியங்கள் மகத்துவமானவைகள். கால்வரி சிலுவையின் மரணத்திற்கு அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், வருகை என்ற பங்குகளில் மீட்பின் நிறைவுக்குள் எங்களை வைத்துக் கொண்ட உங்க அன்புக்கு நன்றி சொல்லி இந்த மாலை வேளையில் உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருமாக. கர்த்தர் பெரியவர். சீக்கிரமாக நல்ல மாற்றங்கள் எல்லாம் காண்போம் என்று நான் நம்புகிறேன். இந்த COVID-19 என்ற இந்த டிசீஸ், கொரோனாவினால் ஏற்பட்ட COVID-19 டிசீஸின் காலத்தில் நம் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். சாகாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். எத்தனையோ தேசங்களில் மரித்தும் மடிந்தும் விழுந்த போது நம்மை கர்த்தர் தலை நிமிர்த்தி அழகு பார்த்தார், ஜீவனை தந்தார். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நல்லவராயிருந்தார். நம் சபையில் இருக்கிற எல்லாரையும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் பெரியவர். I have a short devotion for you very quickly and I won't take much time. புதன்கிழமை உங்க கூட பேச நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு, பாஸ்டர் இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்திகளுக்காக நன்றின்னு என்னை சொன்னதற்காய் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஸோ கீப் ஆன் லிசனிங். இந்த 50+ டேஸில் நியூ லைஃப் சர்ச் நம்ம கூட முடியலனாலும் இட்ஸ் a joy for me that I was able to keep you in the word, to encourage you, to assure you, to keep on speaking to you that it is not an end. We still have a race to go and we will finish the race successfully, victoriously. என்று உங்க கூட பேசிட்டு இருந்தேன். Today I just want to give a simple devotion. ஆழமானது ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக உங்களுக்கு புரியும் அளவில் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஸ்க்ரீனில் இருக்கிற மற்றதெல்லாம் பார்க்காம செய்தியை கேளுங்க. ஆமென். ஆல்ரைட். 2 Corinthians 10, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 4-5 நினைக்கிறேன், 4-5-6 வாசிக்கிறேன். The weapons we fight, the weapons of our warfare என்று கிங் ஜேம்ஸ்லையும் நியூ கிங் ஜேம்ஸும் சொல்லியிருக்கு. The weapons we fight are not the weapons of the world. நம்ம யுத்தம் செய்கிற நம்முடைய போராயுதங்கள் உலகம் யுத்தம் செய்கிற போராயுதங்கள் அல்ல. On the contrary, மாறாக the weapons we have, the spiritual weapons, have divine power to demolish strongholds. நம்மை கட்டி இருக்கின்ற கோட்டைகளை இப்படின்னு சொல்லி நம்ம கோட்டையா உடைச்சிட்டு இருக்கோம். பட் அங்க என்ன சொல்றார் என்பதை இன்னைக்கு நான் கவனிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், இந்த கோட்டைகளை உடைப்பதற்கு இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள், they have divine power to break every stronghold என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனம் இப்படி சொல்றார், we demolish. எப்படி அந்த கோட்டை உடைப்பது என்று அவர் சொல்லும் போது அவர் பதில் சொல்லுகிறார், demolish arguments. தேவையில்லாத வாக்குவாதங்களை
உடைக்க சொல்றார், டெமாலிஷ் பண்ண சொல்றார். And every pretension that sets itself up against the knowledge of God. நீங்கள் தேவனை குறித்து அறிகின்ற அறிவிற்கு விரோதமாக மாறாக என்னென்ன சொல்லப்படுகிறதோ அவைகளை நீங்க டெமாலிஷ் பண்ணணும். And every pretension that sets up against the knowledge of God. உங்களுக்கு தேவனை இப்படி தெரியும், வசனத்தை இப்படி தெரியும்னா அதுக்கு நேர் மாறாக ஒன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறதா அதை நீங்க டெமாலிஷ் பண்ணணும்ன்றார். ஆமென். அப்பதான் நீங்க கோட்டை உடைக்க முடியும். And we take captive. அப்படி உங்க சிந்தனைக்கு வரக்கூடிய every thought, ஒவ்வொரு சிந்தனையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும் என்றுகிறார். ஆமென். வசனத்தை நீங்க நிறுத்தி பிரிச்சு படிச்சா காலங்களில் அதில் ஆழமான வெளிப்பாடுகள் இருப்பதை காணுகிறோம். சோ இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, the weapons we fight, fourth verseல, the weapons we fight, நமக்கு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் தந்த போராயுதம் மாமிசத்துக்குரிய போராயுதமே அல்ல. அது on the contrary நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதம். இது நம்மை கட்டி இருக்கிற கோட்டைகளை, அப்படின்னா எந்த கோட்டையை உடைக்கணும்னு அவர் சொல்றார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வெளியே இருக்கிற பெரிய கோட்டைகளை, சாத்தான் கோட்டைகளை உடைப்போம் என்று அல்ல என்ன நினைக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த கோட்டைகளை, they have divine power to demolish strongholds. நம்மை கட்டியிருக்கின்ற சில மிகப்பெரிய கட்டின் கோட்டைகளை உடைப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் பூமிக்குரிய மாமிச ஆயுதம் அல்ல, மாறாக ஆவிக்குரிய ஆயுதம். அதை எப்படி பண்ண வேண்டும் என்று 5ஆம் வசனம் சொல்றாரு, எல்லா ஆர்குமெண்ட்டையும் டெமாலிஷ் பண்ணுங்க. ஆமென். தேவ ஞானம், தேவ வசனம், நீங்க கேட்ட வார்த்தைகள், அதற்கு விரோதமாய் என்னென்ன சிந்தனைகள் வந்தாலும் அவைகளை நீங்கள் புறக்கணித்து, ஆமென், உங்கள் சிந்தனைக்கு வருகிற ஒவ்வொரு சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும் அப்படின்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சிறைனா உள்ள போட்டு பூட்டினோன்றார். உங்களுக்கு 1000 சிந்தனை வரும், வேண்டாதெல்லாம் வரும், அது மனுஷ இயல்பு. ஆனா வர்ற சிந்தனையை நீங்க என்ன பண்ணோம், உங்கள் சிந்தனையில கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைக்குள்ள வச்சு நீங்க பூட்டிடணும்ன்றார். ஆமென். நான் ரொம்ப நேரம் பேச வேண்டிய, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கொடுக்குறேன். I don't want to take much time. So demolish every arguments. பொதுவா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, என் வாழ்க்கை மாறணும் பாஸ்டர் அப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்கோம். மாறுங்கள், மாத்திக்கொள்ளுங்கள். பட் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், don't change your life by changing your life. I mean, change your life, but change your life by changing your mind. I repeat 3 more times until somebody get it in their heart. Amen. How can I change my life? We have to change our life, but just by changing life, you don't change your life. You change your life by changing your mind. I know these kind of preachings don't get much encouragement, because if I speak rhema and prophecy, Amen will tear the ceiling. Amen. You want to change your life? Change your mind. And when your mind changes, your life automatically changes. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். Let's look into Romans 12:2. I read in English. இப்படி சொல்றார், do not conform, ஒத்து போவாதீங்கன்றார். அப்படின்னா என்ன சொல்றார் என்பதை கவனிக்கணும். Do not conform to the pattern of this world. இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்க கூடாதுன்றார். உங்களை பார்த்து அப்படியே சொல்ல போறேன், நீங்க வீட்டில் ஒரு ஆமீன் சொல்லலாம். இந்த உலகம் எப்படி சிந்திக்குதோ, எப்படி நடக்குதோ அப்படி நீங்க நடக்க கூடாது. மாறாக be transformed, நீங்க மாறணும், மறுரூபமாகணும். எப்படி மறுரூபமாகணுமா? ட்ரெஸ் மாத்திரனால மட்டுமல்ல, உங்கள் சிந்தையை நீங்கள் மாற்றுவதனால, ரெனியூ பண்ணுவதனால. ரிப்பீட், நாங்க க்ளோஸ் பண்ணி நிறுத்தி சொல்றேன். இந்த உலகத்துக்கு ஏற்ற, அது தமிழ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்மால் ஒன்ன வேஷத்தை மாத்திட்டான். என்ன வேணா மாத்துங்க, அதை பத்தி அங்க நான் வர விரும்பல. அன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும், அவர் சொன்னாரு, இந்த வேர்ல்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல நீங்க திங்க் பண்ணக்கூடாது. மாறாக நீங்கள் எப்படி திங்க் பண்ண வேண்டும்னா, எனக்குள் மறுரூபமாக வேண்டியது உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கை மாறணுமா? வாழ்க்கையை மாற்றணும். ஆனா அந்த வாழ்க்கை மாறணும்னா, அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு, வாழ்க்கையில மாற்றுவதை சிந்தனை மாத்தினா வாழ்க்கை தனியா மாறும். ஒரு ஆமேன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆமென்.
So don't follow God's way, the world's way, but follow God's way. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், God's way is the best way. உலக பேட்டர்னை விட, உலக வழிகளை விட நாம் தேவனுக்குள், தேவ வழிகளில் தான் நம்ம வளர வேண்டும். மீண்டும் பிறந்தவங்க எல்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கெல்லாம் தேவ பிள்ளைகள். அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். You are born again new. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் யாரா இருக்கிறான்? புது சிருஷ்டி. ஆளு புது சிருஷ்டி ஆயிட்டார், ஆனா மைண்ட் மட்டும் பழைய சிருஷ்டி. ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அந்நிய பாஷையும் பேசுகின்றோம், ஆவியின் வரங்களும் வந்துடுச்சு, பிரசங்கம் வேற பண்றோம், எல்லாம் பண்றோம். வேற உங்களை யாரும் சொல்ல, நம்மளே சொல்லிக்கலாமே. ஆனால் இதெல்லாம் மாறி உங்களுக்கு இன்னொன்று மாறினாதான் நீங்கள் மறுரூபம் அடைய முடியும், நீங்கள் கோட்டைகளை உடைக்க முடியும். அது என்னவென்றால், நீங்க மாறின புது சிருஷ்டியா இருந்த உங்க சிந்தனையும் புதிதாய் மாற வேண்டும். மீண்டும் பிறந்த நிறைய பேர் மீண்டும் பிறந்துட்டாங்க, அவங்க கண்டிப்பா பரலோகம் போயிருவாங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டதனால. ஆனா அவர்களுடைய சிந்தனை இன்னும் பழையதா இருக்கு. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் புதிதாய் பிறந்தது போல உங்கள் சிந்தனையும் புதிதாய் பிறப்பதாக. ஆமென். இப்படி சொன்னார் பவுல். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் எடுக்க விரும்பல. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை உங்களிலும் இருப்பதாக சொன்னாரா? Let this mind be in you which was in Christ. கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தனை இருந்துச்சோ, கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தனை இருந்துச்சோ அதே சிந்தனை உங்களுக்கும் இருப்பதாக. இப்படி எப்படி சொல்லலான்னு பார்த்தேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க தப்பு. நான் இப்படி சொல்றேன், நான் கிறிஸ்துவ போலவே மாற விரும்புறேன். கிறிஸ்துவ மாதிரியே பேசுங்க, கிறிஸ்துவ மாதிரியே ட்ரெஸ் போடுங்க, கிறிஸ்துவ மாதிரி எல்லாம் செய்யுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் மாத்திட்டு உங்க சிந்தனை மட்டும் கிறிஸ்துவ பத்தி மாறி மாறலனா மற்ற மாற்றங்களுக்கு என்ன பிரயோஜனம்? புரியல உங்களுக்கு? இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ எவ்ரி மாரல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து செஞ்ச ஒவ்வொரு படிகளையும் நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லாது, நல்லது, ஆமேன். ஆனா அதை செய்யற நீங்க, ஆமேன், உங்களுக்கு இன்னொன்னு தேவை, இதையும் மாத்துங்க. இதை மாத்தும் போது கிறிஸ்துவின் சிந்தையும் உங்கள் சிந்தையா இருப்பதாக. இதெல்லாம் மாறிட்டு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு மாறலனா, வரலனா, இது இருந்த என்ன பிரயோஜனம்? விளக்கி சொன்னா சிலர் கோச்சிப்பீங்க, அதனால அது சாஃப்டா போயிடுறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவ போல பேசணும், நான் கிறிஸ்துவ மாதிரி உடுக்கணும், நான் கிறிஸ்துவ மாதிரி நடக்கணும். ஒன்னையும் சேர்த்துங்களேன், கிறிஸ்துவ மாதிரி சிந்திக்கணும். அதையும் சேர்த்துக்கிட்டாதான் இது சரியாகும். ஆமேன். என்னை கேட்கிற அன்பானவர்களே, வாழ்க்கையில உயரணுமா? எல்லாரும் என்ன அதுதான். எல்லா விதத்திலும், ஊழியத்தில், சுபாவத்தில், தன்மையில், பேச்சில், பழக்கத்தில், கம்யூனிகேஷனில், ரிலேஷன்ஷிப்பில், வியாபாரத்தில், தொழிலில், ஊழியத்தில், சுபாவத்தன்மையில், அன்பில், மனப்பாங்கில், அப்பா சொல்லிட்டே போகலாம். உயரணுமா? அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமே. ஆனால் நீங்கள் செல்ஃப் எலிவேஷன் வரணும்னா உங்களுக்குள்ள செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவை. அந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருவதற்கு உங்கள் சிந்தனை கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டும். பாஸ்டர், நான் 45 வருஷமா விசுவாசியா இருக்கேன். 45 வருஷமா விசுவாசியா இருந்து பல பரிசுத்த படிகளை தேடியும் உங்கள் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையா மாறலனா there is no transformation. இதுவும் மாறட்டும், இதுவும் மாறட்டும், ரெண்டும் மாறினா நீங்க சூப்பருங்க. ஆமென். So have this mind of Christ. The mind is everything. ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எது முதல்ல வெளியே வருதோ அதுதான் மிச்சம்லாம் அதை பின்தொடரும். புரியல? ஒரு சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டீங்கன்னா முதல்ல எதை தூக்குவீங்க? முதல்ல தலை தான் தூக்குவீங்க. தலை வெளியே வந்தால் தான் மிச்சம் வெளியே வரும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல உங்கள் தலை வெளியே வரணும். தலை என்பது சிந்தனையை சொல்லுகிறேன். ஆமென். ஸோ சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் அதை பின்தொடரும். சிந்தனை சரியா இல்லைன்னா மற்ற எதுவும் அதை பின்தொடராது. மைண்ட் ஃபர்ஸ்ட், பாடி செகண்ட். If your mind goes beginning forward, then the body will follow it. இன்னும் பாஸ்டர், எங்க லட்சியக்காரன் நாங்க சேரல, இன்னும் எங்க எதிர்காலத்தினுடைய பங்கை நான் அடையல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
நீங்க இன்னும் சரீர பிரகாரம் அங்க சேரலனாலும் உங்க சிந்தை அங்க சேர்ந்துச்சுன்னா சீக்கிரம் இதுவும் அங்க சேர்ந்துரும். Be positive. If your mind is already there, then God will take you head first, body second. So உங்கள் சிந்தனை லட்சியக்கரையில் இன்னைக்கு வைங்க. அங்க இன்னும் நீங்க சேரலனாலும் சிந்தனையை புதுப்பித்துக் கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்ப்பார். ஆமென். உங்கள் குடும்ப உறவுகளில் இன்னும் பாஸ்டர் நாங்க சரியாவல, நான் சொல்றேங்க எல்லாம் சரியாயிடு. இதை சரி பண்ணா இது சரியாவதனால தான் மற்றதெல்லாம் சரியா இல்லாம இருக்கு. நியூ லெவல் வேண்டுமா? நியூ லெவல் மைண்ட் அங்க போகணும். ஆமென். You don't change your life by changing your life alone. You change your life by changing your mind. Hallelujah. Change mind from what? Change mind to what? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி அங்க வருகிறது. நமக்கு பலவித சிந்தனைகள் இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் வருதுங்க. எத்தனை மூடு, பணம் இருந்தால் ஒரு மூடு, பணம் இல்லைன்னா ஒரு மூடு. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் அப்படி இல்லை. ஆமென். எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் ஒரு மூடு, சாதகமாக இல்லைன்னா ஒரு மூடு. இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மைண்ட் செட்லேருந்து தான் வருது. சில மைண்ட் செட் நமக்கு உதவி செய்கிறது, சில மைண்ட் செட் நமக்கு உதவி செய்யலை. சில மைண்ட் செட்டு நம்ம சுதந்திரிச்சிட்டோம், சில மைண்ட் செட்டு நமக்கு எந்த உதவியுமே செய்யாது, ஆனாலும் நம்ம அதை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். இருக்கீங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சில மைண்ட் செட் நமக்கு இருக்கு, அதனால எந்த புண்ணியமும் இல்லை, ஆனால் அதை விட மாட்டோம். அப்படிப்பட்ட நல்லவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Sometimes when we know this mindset is not helping, is not progressive, is not taking me to destiny, we must learn to put it behind and develop a new mindset. இருக்கீங்க? அதனால தான் சபை ரொம்ப முக்கியம். இன்னொரு முறை ஒரு ஆமீன் நியூ லைஃப் மக்களாவது சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சபை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்றேன்? வீட்டில் உடைஞ்சு போன குடும்பம், ஆனால் சர்ச்சில் வரும்போது கட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இங்கே நீங்கள் கட்டப்படுவீர்கள். அதனால சபை இன்னும் எப்படா திறக்கும் நாங்களாம் ஏங்கி ஜெபம் பண்ணிருக்கோம். ஏன்னா இது உங்களுக்கு தேவைங்க, பல காரணத்துக்காக தேவை. ஒன்று சொல்றேன், you are broken in the natural family, but you are built in the spiritual family. எவ்வளோ உடைஞ்சு போன கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் கட்டப்பட்ட இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்த இடத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதனால தான் அந்த பீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு விலையேற பெற்றது. ஆமென். பூமிக்குரிய தகப்பன், அவர்கிட்ட இருந்து எந்த அன்பு நமக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அந்த அன்பு கிடைக்காமல் தொலைஞ்சு உடைஞ்சு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்ட சிந்தனையோடு ஒரு புள்ள, ஒரு ஆண்மகன் சர்ச்சுக்கு வருகிறான். ஆனா அப்பா விட்டு கிடைக்காத அன்பு தேவ வீட்டுக்கு வரும்போது பரம தகப்பனிடத்தில் கிடைக்கிறது. இங்கே கட்டப்படுகிறார்கள் அல்லவா? மைண்ட் சேஞ்சஸ். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்க டெஸ்டினியை டிட்டர்மின் பண்ணுவது உங்களுடைய சரித்திரம், உங்க கடந்த காலம் அல்ல. உங்க டெஸ்டினியை டிட்டர்மின் பண்ணுவது நீங்கள் சிந்திக்கிற விதம். ஆமென். இப்படி சொல்ல போற நீங்க நிறைய பேர் அது காமெண்ட் சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் இருந்ததல்ல உங்க லட்சியத்தை நிர்ணயிப்பது. நான் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க இன்னிலிருந்து உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். கிறிஸ்துவோடு உங்களை அலைன் பண்ணுங்க, உங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, உங்க திங்கிங்கை மாற்றுங்க, உங்க ஆட்டிடியூட ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. கடந்த காலம் எப்படி என்பதை விட்டு தள்ளுங்க. எதிர்காலம் பிரகாசமா இருக்க சிந்தனையை புதுப்பித்து முன் செல்லுங்கள். வேர்ல்டு பேட்டர்ன் இஸ் நாட் மை பேட்டர்ன், மை பேட்டர்ன் இஸ் காட்லி பேட்டர்ன். சேஞ்ச் ஆஃப் மைண்ட். ஆமென். I feel like preaching today. ஆண்டவர் நம்மளை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கார் நான் நம்புறேன். கர்த்தருடைய வீட்டுக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் அவருடைய வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், கர்த்தர் ரீஸ்ட்ரக்சர் பண்றார். ஒரே சண்டேலெல்லாம் கட்டப்பட முடியாதுங்க, நிறைய நேரம் வரணுங்க. ஆமென். கேட்டுக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கல்லப்பே இருக்கான், அவன் உங்க சிந்தனையை தாக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட வர்றவங்களை மாத்துறவர். My God is a changing God. என் தேவன் மாற்றுகிறவர். இன்னும் 2 வாட்டி சொல்றேன், நீங்க அதுக்கு ஆமென் சொல்லி அவர் மாற்றுகிற தெய்வம், மாற்றாதவர் மாற்றுகிற தெய்வம். எப்படி மாற்றுகிறார்? பைபிள், உங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார், உங்கள் வீழ்ச்சியை உயரவாய் மாற்றுவார், உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்காய் மாற்றுவார், உங்களை தள்ளினவர்களுக்கு முன்னாடி தலையை உயர்த்துவார். He keeps changing you. ஒரு அன்ஸ்டேபிள் பீட்டர் காலையில் ஒன்று சொல்லுவார், மாலையில் ஒன்று சொல்லுவார். கொஞ்சம் முன்னாடி சொல்லுவார், யார் இவனுங்க எல்லாம் உங்களை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன்னு. ஒரு சின்ன பொண்ணு சொன்னா உண்மை தெரியாதுன்றவாரு.
Unstable Peter. He will tell one in the morning, he will totally different in the evening. அந்த unstable பீட்டரை, ஒரு சின்ன பாறையை ஒரு கண்மலை போல அழகு பார்த்த என் தேவன் மாற்றுகிறவர் அவர். ஒரு பயந்து போய் மீதியானியருடைய அகோரத்தால் வைன் பிரஸ்ல, திராட்சை தோட்டத்தில், வின்யார்டில் போயிட்டு கோதுமை மணி அடிக்கிறார். ஐயா, திராட்சை தோட்டத்தில் போயிட்டு கோதுமை நெல்லை அடிக்கிறிய, பதிர்ப்பு பிரிக்கிறியன்னு கேட்ட பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறேன்றார். அப்படி ஒளிஞ்சு என்ன சொல்றது, கோதுமை வயலில் அடிக்க வேண்டியதை எடுத்துட்டு வந்து திராட்சை வயலுக்குள் வச்சு ஒளிஞ்சு அடிக்கிறார் கிதியோன். அந்த கிதியோனை பார்த்து சொன்னார், நீ பயந்தாங்கோலி நல்லா தெரியும், ஆனா உன்னை நான் பராக்கிரமசாலியா மாத்துக்கிறேன்னாரு. டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் மைண்ட் கர்த்தர் தருகிறவர். 40 வருஷம் அரமனையிலும், அதற்கு பின்பு பயந்து ஓடி 40 வருஷம் வனாந்தரத்திலும், மாமனார் நாடுகளை மேய்த்து சுற்றி திரிந்து இதற்கு மேல் வாழ்வை இல்லைன்னு சிந்தனையில் ஒரே நோக்கத்தில் அப்படியே ஆட மேய்ச்சிட்டே பரலோகம் போயிடலான்னு நினைச்ச மோசையை கர்த்தர் தேவனுடைய ஸ்போக்ஸ்மேனாக மாற்றினார். அடுத்த தொலைக்காட்சியில் அவர் தான் வந்து பேசுகிறார், ராஜாவோடு அவர் தான் பேசுகிறார். ஆண்டவருடைய வாயாக பரவோனின் அரண்மனையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாய் விளங்கின எகிப்து ராஜ்யத்தினுடைய சாம்ராஜ்யத்தில் பரவோனோடு பேசுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தியது ஒரு கிரேட் ஸ்போக்ஸ்மேன், மோசஸ். I came this evening to tell you, my God is a God who changes human beings. பரிமாற்றங்களை ஏற்படுத்துகிறவர் என் தேவன். ஆமென். And God has a way, and God has a way of doing it. கவனமா கேளுங்க. சில மைண்ட் செட் எல்லாம் நம்ம எங்க கத்துக்கிறோம்னா நம்ம பெற்றோர்கிட்ட. ஆமென். அங்கே தானே வளர்றோம். நிறையா குழந்தையிலேருந்து நம்மளை பால் ஊட்டி, அப்புறம் சீராட்டி, நல்லா சொன்னீங்க, பால் ஊட்டி சீராட்டி தொட்டில் ஆட்டி இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ். குடும்பம் நமக்கு சொத்து கொடுக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு பாரம்பரியத்தை கொடுக்குது, அதை சுதந்திரிக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம எங்கே தெரியுமாங்க வாழ்க்கையில் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறோம்? இன் பெயின், வேதனை. ஒரு வாழ்க்கையில் ஒன்று பண்ணுறோம், ஒரு அடி வாங்குகிறோம், செம அடி, ஜோரான அடி. அடினா நான் சொல்கிறது வாழ்க்கை அடி. அந்த அடி வாங்கினோடனே அது வேதனை தருகிறது. அந்த வேதனையில் நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? நீ செத்தால் இதை நான் செய்யவே. பெயின் நமக்கு சில மைண்ட் செட்டை தருகிறது. குடும்பம் நமக்கு தருகிறது, பெயின் நமக்கு தருகிறது. ஆமென். பெயின், வேதனை நம்முடைய திங்கிங் பேட்டர்னை ஷேப் பண்ணுகிறது. வேதனைகள் நாம் சிந்திக்கிற விதங்களை மாற்றி விடுகிறது. இப்படி வச்சுங்களா, நீங்க பொங்கி எழுந்து இன்னைக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு ஓடி வந்திருப்பீங்க. 4 பேர் உங்களை கவுத்த மாதிரி பேசியிருப்பான். இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ராத்திரி, ஒரு நாள் காலி. அன்னைக்கு வீட்டில் போய் படுத்துட்டு ஆமாம் ஊழியமாது கிளியமாது நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம் என்ற அளவிற்கு உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடியது வேதனைகள். பெயின் சேஞ்சஸ் யுவர் திங்கிங் பேட்டர்ன். பேரண்ட்ஸ் இன்ஹெரிட், நம்ம இன்ஹெரிட் பண்ணோம் குடும்பத்தில் ஒரு திங்கிங் பேட்டர்ன். இதெல்லாம் நமக்குள்ள வரும்போது நம்மளே சிலர் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து சோதனை மேல் சோதனை, போதும்டா சாமி, இதுக்கு மேலே நான் இதை செய்ய போகிறது இல்லை. we quit, we move, we leave, we talk, we finish, we lie down, we depress, when we do a lot of things, and all this is because we inherit a kind of mindset, one from our family and two from the pain that life gives to us. வாழ்க்கை தருகிற வேதனையில் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற சில சிந்தனைகள். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற உங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிறைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறீர்கள்? இதுதான் என்னுடைய ப்ளூ பிரிண்ட், இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய ஆதாரம், இதுதான் எனக்கு இயேசு. ஆமென். I need to change my mind. I need to free my mind. என் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், when a mind is governed by the flesh, மாமிசத்துக்கு ஏதுவான கிரியைகள் சாவில் கொண்டு போய்விடும், ஆனால் ஆவிக்கேற்ற சிந்தனைகளோ எனக்கு ஜீவனை தருகிறது. The mind governed by flesh is death, but the mind governed by the spirit is life and peace. என்னை கேட்கிறவர்களே, ஜீவன் வேணுமா? ஒரு ஆமென். எதிர்காலம் வேணுமா? வெற்றி வேணுமா? பல துன்பங்களை தாண்டி போகணுமா? மாமிசத்தின் கிரியைகள், அங்க எழுதப்பட்ட வார்த்தை கிரியைகள் அல்ல. the mind governed by the flesh,
மாமிசத்தால் கவர்ன் பண்ணப்படுகிற மைண்டினுடைய முடிவு மரணம், ஆனால் ஆவியினால் கவர்ன் பண்ணப்படுகிற மைண்டினுடைய முடிவு ஜீவன். சர்ச்செல்லாம் தான் நான் கொஞ்சம் குதிச்சிருப்பேன். எப்பவுமே மாம்ச சிந்தை, அவங்களே தேரல, நான் எங்க தேர போறேன்? ஆண்டவர் சொன்னாரா? அப்படி சொன்னாரா? அவரே ஊழ்ந்துட்டார், அவர் ஊழ்ந்தனால நீ ஊழணுமா? இதெல்லாம் மைண்ட் கவர்ன்ட் பை ஃப்ளஷ். ஸ்பிரிட் கவர்ன் மைண்ட் என்ன நம்ம சொல்லுவோம்? அவர் ஊழ்ந்தாங்க, அவரை விட என் தேவன் பெரியவருங்க. இல்ல அவங்களுக்கு நடந்துச்சுங்க, அது அவங்களுடைய பிரச்சனை, அதை பத்தி எனக்கு தெரியாத. ஆனா எனக்கு நடக்காதுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். அவங்க வாழ்க்கையெல்லாம் நடந்துச்சு, அது நடந்திருக்கலாம், எனக்கு நடக்குமா நடக்காத தெரியாத. ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். பைபிள் ஃபுல்லாவே நீங்க, நான் ஒரு பிரசங்கம் பண்ண போறேன், ஆதியாமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும் கர்த்தர் எங்கெல்லாம் மேய்ப்பரா இருந்தார். ஓ ஆச்சரியமான வெளிப்பாடுகள். He is my shepherd. Is your mind governed by flesh or is your mind governed by the spirit? When the mind is governed by spirit, கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் இருக்குங்க அப்படியே மைண்ட் அப்படியே ஃப்ளஷ். அதுவும் சாத்தான் அதை பயன்படுத்தி அப்படியே வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போதே ஆமென், சீக்கிரம் அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது உங்க மைண்ட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஃப்ளஷ் கவர்னன்ஸை மாத்திட்டு ஸ்பிரிட் கவர்னன்ஸ் வரும்போது உங்க சிந்தனையே வேற லெவல். அதனால்தான் சபை கூடி வருவதில் பல ஆழங்களில் ஒரு ஆழம் வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்பட வேண்டும். How do you change your life? You don't change your life by changing your life alone. You change your life by changing your mind. You got to change your mind. ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஃப்ளஷ்லி திங்கிங் போயிட்டு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வருவதாக. கார்னல் ஃப்ளஷ் மைண்ட் நமக்குள்ள இருக்கிறது, அதை நம்ம ரெனியூ பண்ணணும்னு இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஆமென். மீண்டும் பிறந்தவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். born again, மீண்டும் பிறந்திருக்கிறேன், brand new heart. இப்படி சொன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ கர்த்தர் உங்களை பிராண்ட் நியூவா மாத்திட்டார். பிராண்ட் நியூ ஹார்ட், பிராண்ட் ஓல்டு மைண்ட், ரெண்டும் ஒத்து போகாது. பிராண்டா கர்த்தருக்குள் மீண்டும் பிறந்த நீங்க இந்த மைண்டையும் அனுதினமும் பிராண்ட் நியூவா மாத்திட்டே இருங்க. லட்சியக்கரையின் மகத்துவங்களை மிதித்து நடப்பீர்கள். இங்க வரும்போது கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களை வசனத்தில் வேரூண்ட செய்கிறார், உங்கள் பிற்போக்கு மனப்பாங்கு மாற்றப்படுகிறது, உங்க மைண்டை கர்த்தர் ரெனியூ பண்ணுகிறார். இட் டேக்ஸ் சம் டைம், பட் கீப் ஆன் லிசனிங் டு காட்ஸ் வேர்ட். அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மைண்டில் அந்த ஃப்ரீடம் கர்த்தர் தருவாராக. ஸ்பிரிச்சுவல் திங்கிங் நமக்கு வரட்டும், இல்லைனா இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் டு லைஃப். அதை நீங்கள் கேட்கணும். ஸ்பிரிச்சுவலி கவர்ன்டு மைண்ட் நம்ம எல்லாருக்கும் தேவை. அது எப்படி வரும்னா விசுவாசத்தினால. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்ன வேற மாதிரி சிந்திக்க வைக்கிறது. ஆமென். பயம் என்ன ஒரு மாதிரி சிந்திக்க வைக்கும். இப்போ நான் பயப்படுகிறேன், ஆனால் பயத்துக்கு ஏற்ற மாதிரி என் மைண்டு பலதும் எனக்கு சொல்ல தொடங்கிறோம். எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அங்கே போகலாமா, உருண்டு போகலாமா, சைட்டில் போகலாமான்னு. விசுவாசம் சொல்லும், ஆமென், இவை ஒன்றும் எனக்கு நேரிடாது. ஸோ ஃபெய்த் திங்கிங்க்கும் ஃபியர் திங்கிங்க்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம நிறைய நேரம் விசுவாசிகளாக இருந்தாலும், ஆவியை பெற்றவளாக இருந்தாலும், நமக்கு ஏற்படுகிற சில காயங்கள் பயங்களால் நம்ம சிந்திக்கிற விதம் பயத்தின் சிந்தனை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல அதை மாத்திட்டு பயப்படும் போது கூட நம்முடைய சிந்தனையை பய சிந்தனையா இருக்காமல் விசுவாச சிந்தனையை மாற்றி பாருங்களேன். அப்பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த மலையை பார்த்து என்ன செய்யுங்கள், எப்படிங்க நீங்க பேச முடியும்? பயம் இருக்கும் போது மலையை பார்த்து பேச முடியாது. ஆனா மலை நிற்கும் போதும் பயம் விசுவாசமாய் மாறும் போது அந்த விசுவாசம் மலையை பார்த்து பேச வைக்கிறது. உங்க பேச்சே நல்லா இருக்கணும்னா உங்க சிந்தனை மாற வேண்டும். இந்த கொரோனாவுக்கு நடுவிலையும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேத்திக்கா முந்தா நாள் பாட்டு பாடிட்டு இருந்தேன். எந்த நேசு கைவிட மாட்டார் என்னை. பாசிட்டிவா இருக்கு. எந்த நேசு கைவிட மாட்டார் என்னை. அது முடிச்சோன்னே என்ன தெரியுமா பாட்டு பாடினேன், என்னை கைவிடாதிரும்
ஒருத்தர் கேட்டார், இப்போதானே கைவிட மாட்டார் சொன்னீங்க, இப்போ ஏன் என்னை கைவிடாதரும் பாடுறீங்க? நான் சொன்னேன், அது அறிக்கை, இது ஜெபம். அந்த அறிக்கைக்கு இது ஒரு ஜெபமாக மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனாலும் நம்ம பாடல்களை கூட தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டுமோ? இட்ஸ் our mind must think so good. இது நடுவில், துன்பத்தின் நடுவில், எல்லாமே நம்மை சுற்றிலும் அழிவாய் காணும் போதும் நம்முடைய திங்கிங் டிஸ்ட்ரக்டிவாய், டீக்ரேடடாக, டெஸ்பேர்டாக இல்லாதபடிக்கு நம்ம சொல்ல வேண்டும், இந்த உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் சில நல்லதை கொண்டு வரப்போகிறார். எல்லாமே 52 நாள் வீணாயிடுச்சு பாஸ்டர். நினைச்சது ஒன்று, ஜனவரியில் ஓஹோன்னு தொடங்கணும் பாஸ்டர். இன்னைக்கு பாருங்க நாங்கள் என்ன ஆயிட்டோம், என்ன போய் செய்ய போறோம் தெரியல. நீங்க சொல்லணும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு கொரோனாவையும் கர்த்தர் சாதகமாய் பயன்படுத்துகிறார். நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இன்டென்ஷனல், கோயின்சிடென்ஸ் கிடையாது. தேவ சித்தத்தில் நடக்கிறவர்களுக்கு எதுவுமே தற்செயல் கிடையாது. திட்டமிட்டு தானே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நடத்துகிறார் என்றால் அவருக்கு இதுவும் தெரியும், இதிலிருந்து என்ன நன்மை வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு ஒரு ஆமீன் சொல்லி சிந்தனை மாற்றுங்கள். இது தோல்விக்குரிய காலம் அல்ல. அடுத்த 10 ஆண்டுகளில், டெக்கேட்ல நம்ம உயரப்போகிற உயரத்துக்கு அஸ்திவாரமான காலம் கொரோனா காலம். I want to close. பக்கத்தில் உங்க வீட்டிலே சொல்லுங்க, இதுல இருந்து நல்லதெல்லாம் வெளியே வரப்போகுது. I want to close. Mind must be governed by the Spirit. Fear, bayam, despair, negativity, cynicism, pessimism, murmuring, kutram solludal, all this comes from the mind that is not renewed. ரொம்ப ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார், ஆனால் சிந்தனை கேடு கட்டதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ரொம்ப நல்லவருங்க அவர், ஆனால் சிந்தனையை நோண்டி பார்த்தீங்க, அது புதுப்பித்தல் இல்லாமல் இருக்கும். நம்ம நல்லவங்களா இருக்கணும், மாரலி குட் அண்ட் திங்கிங் அதை விட குட். யுவர் லைஃப் வில் பி ஹாப்பி, ஹெல்த், ஹோல், ஹாப்பி. இதெல்லாம் வரணும்னா we must change our mindset. worry, anxiety, fear நம்ம விட்டு போக இருக்குன்னா அது இயேசுவின் சிந்தை அல்ல. ஐ ரிப்பீட், பயம், கலக்கம், டிப்ரெஷன், என்ன ஆகுமோ, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு கலங்குறோன்னா அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. எல்லாத்தின் நடுவிலும் கண்ணீர் வடியும் போதும், இல்லையேன்னு கலங்கும் போதும் என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார் என்று கை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறோன்னா அது கிறிஸ்துவின் சிந்தை. சேஞ்ச் யுவர் திங்கிங். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உயர்வோ தாழ்வோ, துறைத்தனமோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ, பட்டயமோ, பசியோ, எதுவாக இருந்தாலும் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். அப்படின்னா இதெல்லாம் இருக்கும்போது நான் லேலியா பாடுவேன். இதெல்லாம் இல்லாத போது அழுகிற சூழ்நிலை, மனமுடையிற சூழ்நிலை இருந்தாலும் அந்த உடஞ்ச மனதோடும் கண்ணீரோடும் நான் சொல்வேன், கர்த்தர் நீர் பெரியவர், உம்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், மீண்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் சத்துருக்களை சரி கட்டுவார், அவர் ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார், என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், அவரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன். We keep our words with a positive mentality because faith makes us progressively positive. Amen. நம்ம எல்லாரோட சிந்தனையும் பர்ஃபெக்டாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. We don't have a perfect mind. ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கு, மன அழுத்தங்கள் வரும். 2-3 வார்த்தை உங்க புரிஞ்சுக்க சொல்கிறேன், நீங்கள் சேர்த்துக்கலாம். அழுத்தம் உங்களுக்கு வரும், ஆனால் அழுத்தம் உன்னை வச்சுக்கூடாது. நீ அதை கையாள கற்றுக்கணும், நீங்கள் அதை கையாள கற்றுக்கணும். ஸ்ட்ரெஸ் இஸ் தேர், பட் ஸ்ட்ரெஸ் மஸ்ட் நாட் ஹேவ் யூ. காலையில் எழுப்புறீங்க, பயங்கர படபடப்பான ஒரு நாள், மன அழுத்தங்கள் வருது. மன அழுத்தம் வரட்டும், ஆனால் மன அழுத்தம் உங்களை சுதந்திரிக்க கூடாது, நீங்கள் அதை சுதந்திரிக்கணும். அதை ஆளணும். அது உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் அதை ஆளணும். அஜிடேஷன், கொஞ்சம் கோபம் வருது, இப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு எரிச்சல் வருது, எரிச்சல் உன்னை ஆளக்கூடாது, நீங்க எரிச்சல் ஆளணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? பயம் இருக்கு, ஒரு விஷயம் வரும்போது பயம் வருவது மனித இயல்பு. கர்த்தர் நம்மளை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். இமோஷனலி ஃபியர் நமக்கு வருகிறது, ஆனா கொஞ்சம் தூரத்தில் அடுத்தபடி 3வது பாட்டு பாடும்போது பயம் உன்னை ஆளக்கூடாது, நீ பயத்தை ஆளணும். இருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு வரும், ஆனா அது என்ன ஆளக்கூடாது, நான் அதை ஆளணும். உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருப்பதாக. ஆமேன். இப்படி முடிக்க ஆசைப்படுறேன்.
மைண்ட், ஒரு மைண்ட் அது முற்றிலும் இந்த சத்திய வார்த்தையினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படலைன்னா நான் நினைக்கிறேன் அது சாத்தானுடைய பொய்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறது. ஐ ரிப்பீட், இஃப் அ மைண்ட், ஒரு மனிதனுடைய சிந்தனை இந்த சத்திய வார்த்தையால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படலைனா அப்படின்னா அது சாத்தானுடைய பொய்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ சாத்தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். சாத்தான் யாருங்க? அவன் பொய்யனும் பொய்யனுடைய தகப்பன். அப்படின்னா அவன் ஒரு நாளும் உண்மையை சொல்ல போறது இல்லை. அவன் எப்பவுமே பொய்யை தான் சொல்லுவான். அவன் மாமியாரும் பொய் தான் சொல்லும். ஏன்னா தகப்பனே பொய், புள்ளதான் பொய் தான், தகப்பன் ஓகே, விளக்கம் தேவையில்லை. ஸோ யோவான் 8:40 சொல்ல ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ், அவருக்குள் சத்தியமே இல்லை. அப்ப சாத்தா உங்களுக்கு எது சொன்னாலும் அது என்னங்க? பொய். சத்தமா சொல்லுங்களேன், பொய் சொல்றான். கார்ல போறீங்க, நல்லா ஜெபம் பண்ணிருக்கீங்க, நாங்கள் போய் சேரும் வரை தூதர்கள் எங்களை பாதுகாக்கட்டும் சொல்றீங்க. கொஞ்சம் தூரம் போன சிந்தனையில் வருது, அப்படியே போய் அந்த லாரியில் இடிச்சா என்ன ஆகும்னு. நீங்கள் உடனே சொல்ல வேண்டும், பிசாசே நீயும் போய், உன் தகப்பன் போய், your mother-in-law also saying போய், my God is my protection. Devil is a liar. The Bible says there is no truth in him. So எப்பவுமே பேட் நியூஸ் கொண்டு வருகிறவன் சாத்தான். என் ஆண்டவர் எப்பவுமே குட் நியூஸ் தருகிறவர். கேடு இருக்கும் போது அவர் சொல்றார், மனிதர் தீமைக்காக செய்தார், கர்த்தரோ அதை நன்மைக்காக மாற்றுகிறவர். So whatever the devil says, எப்படி உங்களுக்கு விளக்கலான்னு யோசித்து பார்த்தேன். இப்படி சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்களா? Listen to me. ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு. இது ரொம்ப நேரம் பேசணும் போல இருக்கு. வாழ்க்கையில் நல்லா உதிச்சு போயிட்டு இருக்கீங்க, ஒரு வாசல் திறக்கிற மாதிரி இருந்துச்சு, அல்லது நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு எல்லா வாசலும் மூடுது, எல்லா வாசலும் மூடப்படுகிறது. நீங்க உடனே புரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளையா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வாசல்லாம் மூடுதுன்னா நான் நினைக்கிறேன் சாத்தான் நமக்கு விரோதமாக சில வாசல்களை மூடுகிறான் என்றால் நீங்க புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய வாசல் ரெடி ஆகுது, அதனால தான் இவன் மூடுறான். ஏன்னா அவன் எப்பவுமே தேவனுக்கு ஆப்போசிட் ஆனவன், உண்மைக்கு புறம்பானவன். ஆண்டவர் எப்பவுமே உண்மையா இருக்கிறார், சாத்தான் பொய்யனுக்கு தகப்பனா இருக்கிறான். அப்போ உங்க வாசலை மூடி உங்களை பயப்பட செய்கிறான்னா நீங்க புரிஞ்சுக்கணும், ஓஹோ நீ வாசலை மூடுறனா உனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா இதை விட பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போறார். He does the opposite. ஆமென். இதுதான் முடிவு என்று எல்லை கோட்டில் நிற்க வச்சு இதுக்கு மேல 1 இன்ச்சு கூட நீங்க நகர முடியாதுன்னு உங்களுக்கு அவன் பொய்ய உங்க சிந்தனையில விதைச்சிட்டானா நீங்க அங்கிருந்து அல்லேலியா சொல்லணும், டேய் நீ மூடுறனா நேர் ஆப்போசிட் எனக்கு நடக்க போகிறது, கர்த்தர் எனக்கு இதுவரை இல்லாத துவக்கங்களை தரப்போகிறார். Because he plans lies in our minds through thoughts. சிந்தனையின் மூலம் நம்முடைய அறிவுக்கு பலவிதமான நெகட்டிவை அவன் விதைக்கிறவன். நம்ம 2 Corinthians 10:44 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். How does God free our mind? கர்த்தர் என் சிந்தனை எப்படி ஃப்ரீ ஆக்குகிறார்? This is the conclusion. How does God free my mind? How? எப்படி என் சிந்தனையை கர்த்தர் ஃப்ரீ ஆக? 2 Corinthians 10:4 the weapons we fight are not with weapons of the world. On the contrary, they have divine power to demolish strongholds. அவர் சொல்றாரு, நம்ம போராயுதங்கள் மாமிசத்தின் போராயுதம் அல்ல. நம்ம இதை ஜெயிக்கிறதுக்கு மாமிசம் தரக்கூடிய எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெயிப்பது? on the contrary, we have divine power to demolish strongholds. கோட்டைகளை, அந்த stronghold என்ற வார்த்தைக்கு ஆக்சுவலாக அது fortress, கோட்டை. இது விசுவாசிக்கு தரப்பட்ட வார்த்தை. இந்த கோட்டைகளை உடைப்பதற்கு கர்த்தர் நமக்கு மாமிச ஆயுதங்களை தரலையாம், ஆவிக்குரிய ஆயுதங்களை தரார். புரிஞ்சிருக்கீங்களா? 5ஆம் வசனத்தை படிச்சிடறேன். 5ஆம் வசனம், we demolish arguments. அதுக்கப்புறம் நம்ம வாக்குவாதங்களை உடைச்சு தேவையில்லாத தேவனுக்கு ஏற்ற ஞானத்திற்கு புறம்பான எல்லா சிந்தனைகளையும் புறக்கணிக்கணும்ன்றார். ஆமென். நீங்க கவனமா கேட்கணும். இப்பதான் சாத்தா உங்க சிந்தையை சிதற விடுவேன். ஏன்னா அந்த செய்தி உங்களுக்கு புரியக்கூடாது பாருங்க. ஸோ அவர் சொல்றார், ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஹோல்ட்னா ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு கோட்டை. இந்த கோட்டை என்பது வெளியில் இருக்கிற கோட்டையெல்லாம், அங்கே ஒரு கோட்டையெல்லாம், இந்த கோட்டையல்ல, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற கோட்டையல்ல, உங்க சிந்தனையில் இருக்கிற கோட்டை. இதை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்றாரு. What Paul says, there is a fortress. சத்ரு உங்க தலையை சுத்திலும்
மிகப்பெரிய கோட்டை ஒன்று கட்டி வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த கோட்டை இஸ் a wall built. இப்படி வச்சுங்களேன் விசுவாசிகளே, நீங்க மீண்டும் பிறந்துட்டீங்க, நல்ல மனுஷனா மாறிட்டீங்க. ஆனால் சிந்தனையை சுற்றிலும் என்ன கட்டியிருக்கான்? ஒரு கோட்டை, ஒரு செவரு, மிகப்பெரிய வால்டு சிட்டி, வால்டு ஃபோர்ட்ரஸ் கட்டியிருக்கான். எதுக்கு கட்டியிருக்கான்னா, தேவனுக்கேற்ற எந்தவித ஞானமும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடாது. ஏன்னா அது சேர்ந்து விட்டால் அவன் தோல்வி அடைவான், அது சேராமல் தடுத்து விட்டால் அவனுக்கு வெற்றி. நீங்க அந்த கோட்டை எப்படி உடைப்பீங்கன்னா, அது மாமிசத்தால் அல்ல. ஆமென். அடுத்த 5ஆம் வசனம் சொல்றாரு, எல்லாவித ஆர்குமெண்ட்ஸையும் டிமாலிஷ் பண்ணணுமா? ஜெயிக்கணுமா? சிந்தையின் கோட்டையை ஜெயிக்கணுமா? ஆர்குமெண்ட்டை டெமாலிஷ் பண்ணுங்க. வேண்டாத வாக்குவாதங்களை நிறுத்துங்க. தேவையில்லாத ஆள் கூட பேசவே பேசாதீங்க. முடிஞ்ச அளவு ஓடி போயிருங்க. ஆமென். That sets self up against the knowledge of God. தேவ ஞானத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான வாக்குவாதங்களையும் தவிர்த்து, ஆமென், அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்பதான் நீங்க உடைக்க முடியும். ஸோ சத்தியம் உங்கள் சிந்தனைக்கு வராதபடிக்கு உங்களை தடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏன் 2 ஹவர் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நிறைய பேருடைய பேர்கிட்ட கேட்பேன் நான். இப்போ கேட்டதுக்கப்புறம் அந்த பிரசங்கம்லாம் ஆழமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த 30 மணி நேரம் கொடுத்த செய்தியினுடைய கிராக்ஸ், சம்மரி, ஆழம் தங்கள் சிந்தனையில் பதிந்தா, சிந்தனையிலிருந்து ஆவிக்கு போனோம். அது சிந்தனைக்கு வரும்போதே அதை சுத்திலும் ஒரு செவரை கட்டிட்டு, தேவ ஞானத்திற்கு விரோதமா, தேவ ஞானத்திற்கு உரியது உன் சிந்தனைக்கு வராதபடிக்கு சத்ரு ஒரு கோட்டை கட்டியிருக்கான். ஏன்னா ஆமென் சொல்ல மாட்டான். சிலர் எப்படின்னா, அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்றோம். அந்த ஒரு வேர்டு போதுங்க, அந்த பிரசங்கம் காலிங்க. பலவிதங்கள் அன்எக்ஸ்பிளைனபிள் வேஸ்ல உங்கள் சிந்தனைக்கு ஒரு கோட்டை கட்டிட்டு தேவ ஞானம் உங்களுக்கு சிந்தனைக்கு வராதபடிக்கு தடுக்க நினைப்போம். ஆகையால் அவர் சொல்றார், அந்த கோட்டை உடைப்பதற்கு நீங்க ஒன்று செய்யணும், உங்க ஆர்குமெண்ட்ஸை டிமாலிஷ் பண்ணுங்க. Every pretension that sets itself against the knowledge of God, தேவ ஞானத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? உடைக்கணும்ன்றார். நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, நல்ல விதை விதைக்கப்பட்டது, உற்சாகமா போறீங்க, போற வழியிலே ஒரு புதர் பார்த்து, என்ன அவ்வளோ வேகமா போற, இல்லையா கம்பெனி தர அதான் மூட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது சொல்லணும், இப்போதான் என் செய்தி கேட்டேன், கர்த்தர் எனக்கு வெற்றி வார்த்தை கொடுத்திருக்காரு, மூட்டினாலும் பரவாயில்லையா, கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, இந்த ஃபோர்ட்ரஸ் என்ன பண்ணுதுன்னா, சத்தியம் என் சிந்தைக்கு வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய மைண்ட் செட், எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்த போது அந்த சர்ச்சு, இந்த பள்ளிக்கூடம், அந்த படிப்பை தவிர வேறு எது செஞ்சாலும் பாவம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துறாங்க. நல்லது, எங்களை நல்லா வளர்த்தாங்க. கிரிக்கெட் விளையாடுறது பாவம், ஓடுறோம் பாருங்க எக்ஸசைஸ், காலையில் எழுந்து அது பாவம், வாக்கிங் கூட பண்ணக்கூடாது, ஒன்லி ப்ரேயர், பைபிள் அப்படின்னு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி வளர்ந்த நான் அமெரிக்கா போயிட்டு ஒரு பைபிள் ஸ்கூலில் படிக்க போயிருக்கேன். அந்த பைபிள் ஸ்கூல் சேப்பல் 2-3 நாள் ஏதோ ஒரு ரிவைவல் சேப்பல் மாதிரி ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க. 3 நாள் தொடர் கூட்டம், நிறைய வெளியிலேருந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதில் மெயின் ஸ்பீக்கர் ஒருத்தர் ரொம்ப கருப்பாக, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனு, நல்ல ஸ்பீக்கர். முதல் நாள் பயங்கரமாக பேசினாருங்க. பேச்செல்லாம் கேட்டு அப்படியே கவுந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தா அவர், அப்பா என்ன பிரசங்கம் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஷூ போட்டு அந்த கேம்பை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கார், எக்ஸசைஸ் பண்ணுறார், அப்படி இப்படிலாம் கை பண்ணிருந்தார். என்னை வளர்த்த அந்த சிந்தனை என்ன தம்மை சொல்லிச்சு, பாஸ்டரா என்னது அப்படி பிரசங்கம் பண்ணாரே, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாரே என்று சொல்லி பார்த்த நான் ரெண்டாவது நாள் போய் சேப்பல் உட்காரேன். அனௌன்ஸ் பண்ணாங்க, now he is going to come and preach the word of God அப்படி இப்படினாங்க. அவர் வந்து பைபிள் எடுத்து என்னென்னமோ பிரசங்கம் பண்ணார், எனக்கு ஏறவே இல்லை. ஏன்னா என் மைண்ட் என்ன சொல்லுகிறது, பாஸ்டர் நீ எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், எங்கள் அம்மா அப்படிலாம் கற்றுக் கொடுத்தா எக்ஸசைஸ் பண்ணுறது பாவம், அப்போ எங்கள் அம்மா பிரகாரம் நீ பாவியாச்சே, நீ பண்ணுற பிரசங்கம் எனக்கு ஏறல. அந்த 2வது நாள் 3வது நாள் பிரசங்கம் எனக்கு ஏறவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னையும் ஒரு மாதிரி பார்த்தீங்க. உங்கள் சிந்தனையை பல விதங்களில் செவர் கட்டி மூடி
தேவ ஞானத்துக்குரிய மகத்துவங்கள் உங்கள் சிந்தனைக்கு வராதபடி பல விஷயங்கள் நான் விளக்கி சொன்னால் தப்பா என்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட விட்டுற அந்த பார்ட்டை. பட் அந்த செவரை நீங்கள் என்ன செய்யணும்? உடைக்கணும். அது எப்படி உடைப்பது? இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் பெயின், inheritance from several other ways that we have developed a wall around our mind. அதனால அடுத்த 3 நாள் ரிவைவலுங்க, எல்லாம் பொங்கி கீழே விழுறாங்க, முன்னாடி போய் ஆல்டர் கால் போகிறாங்க. நான் அங்கே அப்படியே நின்றேன், இப்படியே நின்று அந்த பரிதாபமாக அவரை பார்த்தேன். நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏன்னா நீ காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த. இப்போ தான் தெரியுது எக்ஸசைஸ் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. It took several years. And then I started reading books, I started reading the Bible, and my mind opened and I had a larger mind. And then I understood. இப்போ நினைக்கிறேன், my God, அந்த 2 நாள் மீட்டிங்கை நான் மிஸ் பண்ண. அவர் பேசின வார்த்தையெல்லாம் ஞான நிறைவுகள். நான் ஒரு ஆயிரக்கணக்கு மக்கள் பீடத்தில் போய் அனுகிரகத்தை பெற்றார்கள். நான் ஓரமாக அவரை வேண்டாத மனுஷனை போல பார்த்து நிற்பதற்கு காரணம், என் குடும்பத்தில் நான் வளர்க்கப்பட்ட விதங்கள், என் சிந்தனை இந்த ஒரு கோட்டை. அந்த கோட்டை உடைஞ்ச பின்னாடி, ஆமென், அதுக்குள்ள அவர் ஒரு நாட்டுக்கு போயிட்டார், நான் வேற நாட்டுக்கு போயிட்டேன். Some things are lost forever because we built a wall around our mind. We must learn to break it down, pull down every stronghold, pull down every stronghold, not with our carnal methods but by spirituality. Psychology மிஞ்சின ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவை. இந்த சிந்தையின் ஸ்ட்ராங்ஹோல்டை நம்ம டெமாலிஷ் பண்ணணும். ஆண்டவர் 5ஆம் வசனம் சொல்றார், we demolish arguments and everything that sets itself up against the knowledge of God. தேவ ஞானத்துக்கு மேலாக எது உயர்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவ ஞானமே எனக்கு ஞானம். ஆமென். there's a stronghold. இப்போ நீங்க அந்த செவரை உடைச்சிங்கன்னா சத்தியம் உள்ள வர தொடங்கிரும். அது வர 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 நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. இது சரியானா உங்க லைஃப் சரியாயிடும், உங்க கேரக்டர் சரியாயிடும், உங்க டெஸ்டினி சரியாயிடும். Amen. So we have to keep growing. Arguments, pretense, தேவையில்லாதவைகள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. டேக் எவ்ரி நெகட்டிவ். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன பண்ணணுமா, யூ டேக் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸை டெமாலிஷ் பண்ணிட்டு தேவ ஞானத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா சிந்தனைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு வரக்கூடிய அப்படிப்பட்டதை நம்ம சரி பண்ணிட்டு அவர் சொல்றாரு, and take captive every thought. உங்க சிந்தனைக்கு வருகிற ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிறைப்படுத்துங்கள். அப்படின்னா இன்னைக்கு சொல்றாங்க உன் குடும்பம் இதுக்கு மேல உருப்படாது. நீங்க உடனே பைபிளை திருப்பி சொல்லணும், நாங்க வாழல்ல தலையாயிருப்போம். அப்படிதான் கர்த்தர் எங்களுக்கு சொன்னாரு, அப்படிதான் வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நீங்கள் அந்த சிந்தனையை நீங்கள் உடைக்க வேண்டும். ஆமென். How do I do it? What are the spiritual weapon I can use to demolish strongholds? இந்த கோட்டையை, இந்த செவரை உடைப்பதற்கு நான் பயன்படுத்துகிற ஆவிக்குரிய ஆயுதம் 3 சொல்லி என் வார்த்தையை முடித்து விடுகிறேன். What are some spiritual ways to bring down the strongholds? Number 1, the first spiritual weapon, இப்படி சொல்றேன், உங்க மைண்டுக்கு வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் வடிகட்ட வேண்டும். வர்றது போறது பேசுறது, அவன் பேசினா இவ பேசினா அவன் பேசினா எல்லாத்தையும் உங்க மைண்டுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் அதை ஃபில்டர் பண்ண வேண்டும். ஆமென். எவ்ரி நெகட்டிவ் தாட்ஸ், நியூஸுக்காக நன்றி, பட் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ரிசீவ் பண்ணக்கூடாது. ஃபில்டர் யோர் மைண்ட். உங்க சிந்தனைக்கு வரக்கூடிய செய்திகளை, வார்த்தைகளை நீங்கள் வடிகட்ட வேண்டும். ஆமென். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க டெவலப் பண்ணி ஃபில்டர் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோஷுவா எரிகோவின் மதில்களை எல்லாரும் சுற்றி நடக்கும்போது கர்த்தர் சொன்னார், இங்க யாரும் பேசவே கூடாது. ஃபார் அ லாங் டைம், அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அமைதியாயிருங்கள் என்று சொன்னார். ஃபில்டர் நெகட்டிவிட்டி. ஏன்னா ஆளாளுக்கு பேச தொடங்கிட்டானா வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேண்டாதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் தான் அப்படி பேசுறாங்க தெரியல. அப்படி சொன்னாதான் இதெல்லாம் சரியாகும்ன்ற மாதிரி சிலர் பேசுறாங்க. சில நேரம் பேசணுங்க, பேச வேண்டியதுக்கு. மற்ற நேரத்தில் பேசாமல் இருப்பதே நல்லதுங்க. எனக்கு இது புரியல, ஏன் இப்படி பண்றாங்க? அமைதியா இருந்து ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்ச நாள் பாருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Filter everything that comes to your mind. Filter negativity. Amen. Filter every unwanted thoughts. Filter every unwanted thinkings. Negative feed நமக்கு இருக்க கூடாது. Positive feedings நீங்கள் பண்ண வேண்டும். Number 1. Number 2, how do I break
break this fortress? என் சிந்தனையை சுற்றி இருக்கின்ற இந்த செவர்களை நான் உடைப்பது எப்படி? ஏற்கனவே பல வருஷங்களாக நான் அமெரிக்காவில் போன அனுபவத்தை சொன்னேன். உங்க சிந்தனையில் குடும்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, நீங்க பட்ட சில அடிகளிலிருந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொண்ட உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சரி பண்ண வேண்டும். ஆமென். ஆல்ரெடி உங்க மைண்ட்ல இருக்கக்கூடியவைகளை நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டும். ஒருவர் இப்படி சொன்னது பழைய புத்தகங்களை படிச்சிருக்கோம். 1000 பறவை தலைமையால பறக்கட்டும், அது சகஜம். புரியல? 1000 பறவைகள் தலைமையால பறக்கட்டும், அது சகஜம். ஆனா கூட கட்டி வைக்காதீங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு 10,000 சிந்தனைகள் வந்து போகிறது சகஜம். இப்ப கூட உட்கார்ந்து இருக்கும் போது எவனையா சுடலாமான்னு தோணும். இட் இஸ் கமிங். அதுக்குன்னு சுற்றுவீங்களா? அப்படின்னா என்ன சொன்னார்? 1000 பறவைகள் தலைமையில பறக்கட்டும், ஆனா அந்த பறவைக்கு ஒரு கூட மட்டும் உங்க சிந்தனையில கட்டாமல் இருந்தால் நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீர்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ரிஃப்ரைன் யுவர் பிரெயின். ஓல்டு மைண்ட் செட்டை நீங்க மாற்றணும். நீங்க அதில் ஆல்ரெடி மைண்ட்ல தாக்கப்பட்ட பல காரியங்கள், வசனத்தோடு நீங்கள் போராடி ஜெபித்து படித்து சிந்தித்து இதயத்தை துறந்து ஃபைட் வாட் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் மைண்ட். இல்லைன்னா அடுத்த முறை எக்ஸசைஸ் பண்ற பாஸ்டரை பார்த்து 3 நாள் செய்தி நீங்க கேட்க மாட்டீங்க. பிகாஸ் யுவர் மைண்ட் சேஸ் எக்ஸசைஸ் இஸ் ராங். இட்ஸ் ராங் ஆர் ரைட் இஸ் a different thing, but your mindset develops something. நாம் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்பர் 3 and I want to close. ஏசாயா 26:3 இப்படி சொல்லுகிறது, you will keep him in perfect peace whose mind is focused upon you. You will keep in perfect peace those whose minds are steadfast. You will keep in perfect peace those whose minds are focused. Amen. உங்க மைண்டை நீங்க ஃபோக்கஸ் கர்த்தர் மேலேயே ஃபோக்கஸ்டா வைங்க. If I keep my mind focused on God, God will keep my mind in perfect peace. I repeat one more time. If I keep my mind focused on God, God will keep my mind in perfect peace. சமாதானமே இல்ல பாஸ்டர். நான் சொல்றேன், சிந்தனையை கர்த்தர் மேல பதிக்கவை, சமாதானம் தானா வரும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஃபோக்கஸ். Look at this, don't look at this. Look at this, don't look at this. இதை பாருங்கள், இதை தவறுங்கள். இதை பாருங்கள், இதை தவிர்த்திருங்கள். இது செய்வீர்களானால் உங்கள் சிந்தனையை கட்டியிருக்கிற கோட்டை உடைக்கப்படும். அது உடைக்கப்படும் போது தேவ ஞானத்திற்கு விரோதமாய் எந்த வாக்குவாதங்கள், பிரிட்டென்ஷன்ஸ், தேவையில்லாத கேப்டிவிட்டி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் அவைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கொண்டு லட்சியக்கரை சேர்வீர்கள். கை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்ற, அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என்னோடு ஆராதிக்கிற நிறைய பேரை லட்சியக்கரையில் சந்திப்பேன். எல்லாவற்று மேல நித்தியத்தில் சந்திப்பேன். என கிறிஸ்து என் இருதயத்தில் இருக்கிறார். ஆனால் இங்கே வாழ வேண்டிய இந்த 120 வருஷத்தில் வாழ வேண்டிய பங்கில் வேண்டிய ஞானம், வேண்டிய கிருபை, வேண்டிய மாற்றங்களை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. How do I change myself? Not by just changing myself, by changing my mind. தலை முன்னாடி உடல். இன்னொரு முறை நான் சொல்றேன், நீங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லி முடிச்சிடலாம். தலை முன்னாடி உடல். எல்லா இடத்துலையும் உடலை முன்னாடி விட்டு பாருங்களேன். அது அப்படி அல்ல. கடவுளே அமைச்ச விதம். ஃபர்ஸ்ட் மைண்ட் அண்ட் தென் எவ்ரிதிங் ஃபாலோஸ். இன்னும் நான் என் வெற்றியை சேரல, சிந்தனை வெற்றி மேலே வைங்க, தானா எல்லாம் அங்கே வந்து சேரும். மைண்டு ஃபர்ஸ்ட். அதை சரி பண்ணுகிற ஞானம், சரி பண்ணுகிற கிருபை வசனத்தோடு ஒட்டி நம்ம வளரணும். ஸோ டேக் திஸ் 3 words, filter every thought that comes to your mind. Number 2, fight already what is in your mind. And number 3, focus on God and bring to captivity every thought that is against God. அங்கே கர்த்தர் உங்களுக்கு சிந்தனையின் விடுதலை தந்து உங்களை மகத்துவத்தில் அழகு பார்க்க என் தேவன் பெரியவர். இந்த உலகத்திற்கு ஒத்த பேட்டர்ன் நமக்கு சரியாவாது. நம்ம பேட்டர்ன் கர்த்தருடைய வழிகள். அவரையே பின்பற்றுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ கர்த்தரை நம்பி நிற்பேன் சொல்றவங்க என் கூட சேர்ந்து நின்று அந்த பாடலை பாடின பின்பு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். கரங்களை தட்டி இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை உயர்த்தும் போது டாடி, எங்க வாழ்க்கை மாறணும்னா எங்க சிந்தனை மாறணும், எங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும் இன்னும். பட் அது சேஞ்ச் ஆகணும்னா முதல்ல எங்க சிந்தனையும் சேஞ்ச் ஆகணும். இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தெரியாமல் நாங்கள் உமக்கேற்ற சிந்தனைகள், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை வளர்த்து கொண்டு மீண்டும் பிறந்து சுபாவ பரிமாற்றங்களோடு லட்சியக்கார வெற்றி, உயரம், மகத்துவம், அதே நேரத்தில் சிந்தனையும் பரிமாறிக்கொண்டே அப்பா உம்மோடு நடந்து ஒரு நாள் 1 யோவான் 5:17 சொன்னது போல நீர் அந்த பிரகாரமோ இவ்வுலகத்தில் நாங்களும் அதே பிரகாரமாய் இருப்போம் என்ற வார்த்தையை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் அனுதினமும் உங்க வசனத்தால், உங்க வார்த்தையால், உம்முடைய பிரசங்கங்களால், வார்த்தைகளால் எங்களை இடைக்கட்டி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி பயங்களை களைந்து சத்துரு கொண்டு வருகிற வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரிட்டென்ஷன்ஸ் அவையெல்லாம் எங்கள் சிந்தனையை தாக்காமல் தேவ ஞானம் எங்கள் சிந்தனைக்கு வரும்போது அதை தடுக்கிற செவர்களை உடைத்துக் கொண்டு டாடி பிரகாசித்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய காருண்யம் எங்களோடு இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்ட எல்லா குடும்பங்களிலும் ஜெயம் வருவதாக. இந்த கொரோனா சீசனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அகற்றி போடுங்கப்பா, ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு பாயை இங்கிருந்து தூக்கி எறிஞ்சா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி எல்லாமே மறைந்து போகட்டும். கால்வரி திரு ரத்தத்தின் கீழே வந்து நிற்கிறோமே. இந்த நாட்களை துவங்கும் போது நாங்கள் சொன்னது போல அந்த ரத்தத்தை கண்டபோது சங்கார தூதன் தாண்டி போனான். வீட்டுக்குள் இருந்திருக்கிறோம், ரத்தத்தை அறிக்கை செஞ்சிருக்கிறோம். இது சங்கார தூதன் தாண்டி போகிற நேரம். இட் இஸ் கோயிங் டு பி ஓவர் வெரி சூன். நாமத்தை உயர்த்தியங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் இந்த சத்தத்தை கேட்ட அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. ஹல்லேலூயா.